குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸில் நம்ம வந்து மேக்னிசம் அப்படிங்கிற அந்த யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டாபிக் எர்த் மேக்னிசம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக். அண்ட் இதுக்கு பின்னாடி யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த யூனிட்டை என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மேக்னெட்னா என்ன, அதில் அந்த மேக்னெட்ல சில டைப்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸு, அப்புறம் நேச்சுரல் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முக்கியமான ஒரு டாபிக் மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயா, பேரோ அப்படின்னு. அது உங்களுக்கு சிமுலேஷன் காமிச்சேன். ஒவ்வொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலும் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, டெம்பரேச்சர்ல எப்படி பிஹேவ் பண்ணுது, கியூரி டெம்பரேச்சர், கியூரி பாயிண்ட் அப்படிங்கிறதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உங்களுக்கு இப்போ அதெல்லாம் கிளியரா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை ஒன்று நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்ததே நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எர்த் மேக்னிசம். சரிங்களா? இது ஒரு 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 மேஜிக்கலான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ நாம ஏன் சார் மேஜிக்னு சொல்ல வரீங்கன்னா, நாம நிம்மதியா பூமியில வாழ்றோம், கரெக்டா எர்த்துல வாழ்றோம். அதுக்கு ஒரு இன்விசிபிள் ஹீரோ தான் காரணம். நம்ம நிம்மதியா வாழ்றோம்ல, அதுக்கு யார் காரணம்? ஒரு இன்விசிபிள் ஹீரோ. அதுதான் காரணம். அதுதான் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்தை சுத்தி இருக்கக்கூடிய எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. சூரியனிலிருந்து வரக்கூடிய பயங்கரமான இந்த சோலார் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, சோலார் விண்ட்ஸ் மற்றும் ரேடியேஷன்ஸ், இதெல்லாம் நம்மள தாக்காம நம்ம பூமியில உள்ள உயிரினங்களை காப்பாத்துறது காரணம் பாத்தீங்கன்னா இந்த எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அப்படிதானே? சோலார் விண்ட்ஸ், அப்புறம் ரேடியேஷன் உடம்புல பட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுல நம்ம சொல்றோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி, கேடயம் போல நம்மளெல்லாம் பாதுகாக்கிறது இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்மளுக்குலாம் ஒரு டைரக்ஷன் பார்க்கணும்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? ஆனா யோசிச்சு பாருங்க, விலங்குகளுக்கும் அதோடைய திசைய, அதுக்கு தேவையான அந்த டைரக்ஷனை, அதோடைய கூண்டை இதெல்லாம் கண்டுபிடிக்கும். ஆனா அதுக்கு ஜிபிஎஸ் இருக்கா? இருக்கு. ஆனா அது வந்து ஆர்டிபிஷியல் ஜிபிஎஸ் கிடையாது, நேச்சுரல் மேட். அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கடல் ஆமைகள் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். சீ டர்ட்டில்ஸ், சரியா? சி சி டர்ட்டில்ஸ் இது. மற்றும் அப்புறம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வலசை போகும் பறவைகள் சொல்றாங்கல்ல, அது. பேர்ட்ஸ் எந்த ஒரு மேப்பும் இல்லாம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கரெக்டா டிராவல் பண்ணுது. இதுதானே ஒரு, அது நேச்சுரலா இருக்கக்கூடியது. அதே ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். அதெல்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். சரிங்களா? ஏன்னா இப்ப இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? பல மைல் தூரம், பல பல மைல் தூரம், பல கிலோமீட்டர் தூரம் வந்து கடந்து கரெக்டான பாதைக்கு போகுது, கரெக்டான கூட தேடி போகுது அப்படின்னா, அவங்க உடம்புல ஒரு இன்டர்னல் காம்பஸ் இருக்கு. அவங்க உடம்புல இன்டர்னல் காம்பஸ் இருக்கு. நம்ம காம்பஸ் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு காம்பஸ் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். சரிங்களா? சோ இதோடைய உடம்புல ஒரு இன்டர்னல் காம்பஸ் இருக்கு. கிளியரா? ஓகே. ஈவன் நீங்க ஒரு குட்டி பாக்டீரியா எடுத்துக்கோங்க. பாக்டீரியா, இந்த பாக்டீரியா கூட பூமியோடைய காந்த புலத்தை வச்சு, காந்த புலம் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரிங்களா? அதை வச்சுதான் மூவ் ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? சோ யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ் இந்த உலகத்தையே வழி நடத்துது. கரெக்டா? நம்மளுக்கு கண்ணு தெரியாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்ணுக்கு தெரியுமா? அது எப்படிதான் தெரியும்? தெரியாது. நம்ம புவியீர்ப்பு சக்தி தெரியுமா? புவியீர்ப்பு விசை தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாத இந்த விசை தான் உலகத்தையே எப்படி வழி நடத்தும். ஸோ அதே போலதான் உங்ககிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹைடன் டேலண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு என்ன டேலண்ட்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சரியான ஒரு டைரக்ஷன் கிடைக்கணும், சரியான ஒரு ஆள் கிடைக்கணும், சரியான ஒரு டைம் கிடைக்கணும், சரியான ஒரு சிந்தனை அந்த டைம்ல வரணும்.
அப்படி வந்ததுன்னா அது நீங்க கரெக்டா பிக் பண்ணீங்க, கரெக்டா நீங்க அவேர்னஸா இருந்தீங்க அந்த டைம்ல அப்படின்னா நீங்க கரெக்டான டைரக்ஷனை நீங்க வந்து ஒரு மாத்து பாதையில பெறும்போது திடீர்னு ஒரு சரியான பாதை அமையும். அதுல போகும்போது உங்க லைஃப்லயும் நீங்க வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போகலாம். அதுதானே? நீங்க இந்த சாதிச்சவங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த புக்கு படிச்சேன். அந்த புக்ல உள்ள அந்த ஒரு லைன் என் வாழ்க்கைய மாத்திட்டு அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு சொன்னாப்ல, இல்ல என்னோட சித்தப்பா சொன்னாப்ல, இல்ல என் மாமா சொன்னாப்ல, இத படி, இல்ல இத பாரு, இந்த ஃபீல்ட்ல போன்னு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் நான் அதுல போனேன், பெரிய ஆள் ஆனேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான். சரிங்களா? இப்படியே ஒவ்வொன்னா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் அத பிக் பண்றது நாம தான். நம்ம அந்த இடத்துக்கு அத நம்ம அவேர்னஸா இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம விளையாட்டு போக்குலயோ இல்லைன்னா ஒரு ஒரு கன்ஃபியூஷன் மோட்ல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பிக் பண்ண தெரியாது. ஓகே. ஸோ ஓகேவா? ரைட். இப்போ நம்ம கிளாஸ் போற முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சிமுலேஷனை பார்க்க போறோம். நான் இப்போ ஸ்கிரீனை உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க கத்துக்கிற போற விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டயா, பேரா, மேக்னெட்லாம் இருக்குல்ல, அதை தான் பார்க்க போறோம். அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒன் செகண்ட். இது அந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸ்கிரீன் தான் இப்போ தான் ஷேர் ஆயிட்டு. ஓகே ரைட். இப்போ என்ன சார் இதுல என்ன சார் தருது? நீங்களே பாருங்க. என்ன தருது இதுல? என்ன தருது? நான் ஒரு மேக்னெட்டை கையில வச்சிருக்கேன் பாருங்க. தெரியுதா? எஸ் என். அதை சுத்தி ஒரு ஆரோ மார்க் எல்லாம் இருக்கு. இதை கொண்டு போகும்போது ஒரு மாதிரி ஆலைன்னு ஆகுது பாருங்க. எல்லாம் பாத்தீங்களா? கீழே பாருங்க. பாரா மேக்னெட்டிக் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மூணன்னா ஃபெரோ மேக்னெட்டிக், இது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் டயா மேக்னெட்டிக், இது ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதானே? இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 200க்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றையா பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு அலுமினியம் எடுத்துக்கோங்க. அந்த துண்டை ஒரு சின்ன பீஸை நீங்க காந்தகத்தில கொண்டு போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? ரைட். ஸோ இந்த சிமுலேஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய சின்ன சின்ன அம்புக்குறி இருக்குல்ல, ஆரோஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு அட்டாமிக் மேக்னெட்டை மென்ஷன் பண்ணுது. அட்டாமிக் மேக்னெட்டை, அட்டாம் அப்படின்னா சின்ன சின்ன இருக்கும். அது மாதிரி அட்டாமிக் மேக்னெட்டை இது வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது ஒரு பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே குட்டி காந்தம் மாதிரி செயல்படுது. அதுதான் இங்க டினோட் பண்றாங்க. ஒரு பொருள், அந்த பொருள்ல ஏகப்பட்ட அணுக்கள், ஒவ்வொரு அணுக்குமே குட்டி காந்தம் மாதிரி செயல்படுது. ஏன்னா நீங்க அப்படி இமேஜின் பண்ணாதான் நான் ஒரு மேக்னெட்டை கொண்டு வரும்போது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். கிளியரா? ஓகே சார், இது புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பேராவுக்கு போறேன். பேராவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி. இப்போ இப்போ நான் வந்து காந்தத்தை ஃபர்ஸ்டே கொண்டு போகல, நான் வெளியிலே கொண்டு போறேன். இப்போ பேராவை கிளிக் பண்ணிட்டேன்னா இல்ல ஆரோ மார்க்கை நீங்க பாருங்களேன். ஒரு மாதிரி ஒரு ஒரு அலைன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரெல்லாம் இல்லை. சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ஒண்ணு ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி இடத்துல இருக்கு. நான் இப்ப காந்தம் என்னுடைய மேக்னெட்டை ரொம்ப தூரமா வச்சிருக்கேன். அதனால ஆரோலாம் எப்படி இருக்கு? எல்லாமே ஒரு மாதிரி ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? ஓகேவா? ரைட். ஒன்னு திரும்பி பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த இப்ப இருக்கிறது இந்த ஆட்டம்ஸ் மேக்னெட் அதுல எந்தவித ஒரு டிசிப்ளின் கிடையாது, எந்தவித ஒழுக்கம் கிடையாது. சரிங்களா? சரி. இப்ப நான் மெதுவா என்னுடைய மேக்னெட்டை கொண்டு வர போறேன். நீங்களே பாருங்க. ஏதோ கொண்டு வரேன்னா என்னோட மேக்னெட்டை கொண்டு வந்தோடனே உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. எஸ், ஆரோ மார்க்லாம் அதை நோக்கி திரும்புது பாருங்க. எங்க கொண்டு போனாலும் இதான் நடக்கும். நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு ஏத்தாப்ப திரும்புது. ஸோ ஹேரஸ் எல்லாமே அப்படியே மாறுது. சரியா? அதாவது இந்த மேக்னெட் இங்க கொண்டு வரும்போது மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏத்தாப்ப இதெல்லாம் அப்படியே மெதுவா அலைன் ஆகுது. நான் டப்புன்னு காந்தத்தை எடுத்துட்டேன்னா திருப்பியும் அலைன்மெண்ட் அங்க மாறுது. அப்படி மெதுவா மாறும். சரிங்களா? நம்ம லேட்டா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெரியும். ரொம்ப ரேண்டம் இப்பவுமே தெரியுது உங்களுக்கு, நான் சொல்றேன்.
காந்தத்தை எடுத்தோடனே மறுபடியும் பழைய ரேண்டமா அது வந்து அப்படியே போய் கலைஞ்சிருது. இதுதான் பாராமேக்னடிக் பிஹேவியர். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்ப நான் அடுத்து ஃபெரோமேக்னடிக் எடுக்கிறேன். நீங்க பாராமேக்னடிக்ல இப்போ வந்து இங்க பார்க்கும்போது மேக்னடைசேஷன் 11 பாயிண்ட் அப்படிலாம் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 12 13 அந்த ரேஞ்சில் இருக்கு. நான் வெளியில கொண்டு வந்தா 0 இருக்கும். வந்துட்டா ஃபீல்டு ஸ்ட்ரென்த் நான் 200 வச்சுட்டேன். ஓகே. ஸோ பாராமேக்னடிக் பாருங்க, அலைன்ஸ் வித் ஃபீல்டு ரேண்டமைஸ் வென் ரிமூவ்டு. அது நான் ஆல்ரெடி சொன்னதான். ஃபெரோமேக்னடிக் அடுத்து என்ன இருக்கு? ஃபெரோமேக்னடிக் பார்ப்போம். ஃபெரோமேக்னடிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரோ மார்க் பார்க்கும்போது எப்பவுமே கண்டிப்பா வந்து ஒரு அலைன்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. இதுதான் ஓகே. இப்போ நான் காந்தத்தை இந்த மேக்னெட்டை அப்படி பக்கத்தில் கொண்டு போறேன். சரியா? மேக்னடைசேஷன் பாருங்க, வேல்யூ பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம 100 வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஓகேவா? நம்ம நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தா நம்ம வந்து 100 வரைக்கும், இங்கேயே நீங்க பார்க்க 40 வரைக்கும் வந்துச்சு. அது ஏன்னா நான் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்து சப்போஸ் நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு 300 வச்சிருந்தா இந்த பாருங்க, இந்த மாதிரி கூட்டலாம். அதுக்காண்டி நான் காமிச்சேன். ஓகே ரைட். ஸோ ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை ஒரு 300 வச்சு உங்களுக்கு 68 வரைக்கும் காமிச்சேன். ஃபீல்டு ஸ்ட்ரென்த் 200 வச்சு ஒரு 40 வரைக்கும் காமிச்சேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பாருங்க ஒரு மேட்சிங் நடக்கு. அதாவது நான் மேக்னெட்டை வெளியில எடுக்கிறேன். மேக்னடைசேஷனை பாருங்க, என்ன நடந்தது? நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. என்னன்னா ஃபெரோமேக்னடிக் ரீடைன்ஸ் அலைன்மெண்ட். ஒண்ணு நீங்க ஆம்புக்குரிய பார்த்தாலும் தெரியும். ஆமா சார், ரேண்டமா இல்ல, எல்லாமே ஒரு ஒரு பர்டிகுலர் டச் அழகா ஒரு 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 ஆர்டரா இருக்கு. கரெக்டா? ரைட். ஸோ நீங்க மேக்னெட்டை வெளியில எடுத்த பிறகும் அந்த ஆரோ கலைஞ்சு போகல, அப்படியே ரீடைன் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க ஒரு முறை அலைன் ஆயிட்டா அந்த மேக்னடைசேஷன் பவர், அந்த காந்த பண்பை விட மாட்டாங்க இவங்க. யாரு? ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? இதனாலதான் நீங்க இரும்பு மாதிரியான பொருட்களை நாம நிரந்தர காந்தமா மாத்த முடியுது. இப்ப புரியுதா? யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஏன்பா இரும்பு நம்ம எடுக்கிறோம்னா, சார் இரும்பு மாதிரி மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி காந்தமா மாத்தினா அந்த காந்த பண்பை விட மாட்டாங்க சார், அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க சார், அதனால நம்ம வந்து இரும்பை யூஸ் பண்றோம். இது நான் வந்து சிம்பிளா சொல்றேன். பட் நீங்க இன்டெப்தா படிக்கணும்னா நெட்ல போய் நீங்க லைன்லாம் படிங்க. நம்ம கிளாஸ்ல நடத்தினது உங்க புக்கில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து படிங்க. இது புரியுதா? ஓகே. இப்போ நம்ம ஃபைனலா டயாமேக்னடிசம் வரலாமா? ஓகே. உங்களுக்கு இப்போ ஃபெரோமேக்னடிக் சூப்பரா புரிஞ்சிருக்கு. மேஜிக்கலா இருந்துச்சு. ஆமா சார், எழுதி எடுக்கும் போது டக்குன்னு 0 வரல, அப்படியே குறைஞ்சு வந்துச்சு. அண்ட் அலைன்மெண்ட் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டயாமேக்னடிக் போகும். ஆல்ரெடி ஒரு அலைன்மெண்ட் இல்லாம இருக்காரு. அதுயா? ஓகே. இந்த ஒரு டயாமேக்னடிக் மெட்டீரியல் நம்ம வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன ஒரு பாயிண்ட், அது நீங்க ஞாபகம் நினைக்கிறேன். பாராமேக்னடிக்னா ஒரு கேஷுவலா மூவ் ஆறாரு, மெதுவா மூவ் ஆறாரு. ஃபெரோனா ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் ஆறு, ஸ்ட்ராங்கா போய் ஒட்டிக்கிறாரு. டயமேக்னா பிடிக்காம விலகி போவாருன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இதான் இப்ப பார்க்க போறேன். இவர் வந்து கொஞ்சம், இவருக்கு வந்து காந்தத்தை நோக்கி போடுறது பிடிக்காது. கரெக்டா? இவர் வந்து ஒரு வேடிக்கையான மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கணும். அதுதான் டயமேக்னடிக். ஓகேவா? ரைட். இப்போ நான் வந்து ஃபீல்டு ஸ்ட்ரென்த் 300, மேக்னடைசேஷன் 100, 0% எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ நான் காந்தத்தை மேக்னெட்டை அப்படியே கொண்டு வரேன். நீங்களே இந்த பாருங்க, ஆரோ மட்டும் பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி திரும்பி நிக்காரு பாருங்க. விலகி போறாரா? இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், விலகி போறாருன்னு பார்த்தோம். மேக்னடைசேஷன் இந்த மாதிரி ஒரு 12, 13 அவ்வளவுதான் வருது. மேக்ஸிமம் ரேஞ்சே வருது. 300க்கே அவன் வைக்கும்போது வருது. ஸோ டயாமேட்ரிக் மெட்டீரியல் அலைன்ஸ் ஆப்போசிட் ஃபீல்டு. அதையும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ரைட்டா? ஸோ இது காந்தத்தை நோக்கி போகாம இந்த மாதிரி ஆரம் இருக்கலாம், அதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல நேர் எதிர் திசையில திரும்புது. ஸோ இது வந்து ஒரு வகையான ரிப்பலிங் ஃபோர்ஸ், அதாவது விலகல் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த வாட்டர், செம்பு, காப்பர் அப்படிங்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் டயாமேக்னடிக் இதுல இருந்து. இப்போ இந்த சிமுலேஷன் நல்லாவே உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கும். இதுல நிறைய இம்பார்ட்டன்டான தகவல் எடுத்துருவீங்க நான் நம்புறேன். ஸோ இதுல வந்து சம்மரைஸ் பண்ணுமா? பாராமேக்னடிக் எப்படி இருந்துச்சு? காந்தம் இருக்கும்போது மட்டும் அலைனாகும், அப்புறம் கலைஞ்சிரும். அடுத்தானே ஃபெரோ எப்படி இருந்துச்சு? காந்தம் போன போறோம், மேக்னெட் போன போறோம், அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஹோல்ட் ஆகிடும். டயாமேக்னடிக் எப்போதுமே காந்தத்துக்கு ஆப்போசிட்டா போய் நிற்கும். சரிங்களா? இது புரியுதா? ரைட், சூப்பர். இதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தையும் நீங்க குறைச்சு குறைச்சு கூட அப்படி பார்க்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டு அதுக்கு ஏத்தாப்புல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான்
இந்த சிமுலேஷன் நம்ம கத்துக்கிற வேண்டியது. ஓகேவா? ரைட், நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? இப்போ ஏன்னா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து எர்த் மேக்னெட்டிக்ஸ் எல்லாமே சின்ன டாபிக் தான். ஸோ போன கிளாஸை படிச்சதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும்னு தான் இது திருப்பி காமிச்சேன். ஓகே, ஸோ இங்க நாம எர்த்தை என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹியூஜான பார் மேக்னெட்டா கன்சிடர் பண்ண போறோம். எர்த்தை ஹியூஜான ஒரு பார் மேக்னெட்டா கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, கற்பனை பண்ணிக்கோங்க. ஏன் பூமி ஒரு காந்தமா செயல்படுது? ஏன் ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது? இதுக்கு பேர் தான் டைனமோ எஃபெக்ட்ஸ். இதுக்கு பேர் தான் டைனமோ எஃபெக்ட். அதாவது பூமி இருக்குன்னா அந்த பூமியோடைய அவுட்டர் கோர் அப்படின்னு இருக்குல்ல, அவுட்டர் கோர் உங்க புக்ல இருக்கு. அவுட்டர் கோர்ல ஒரு உருகிய நிலையில அயான் நிக்கல்லாம் ஒரு மோல்டன் ஸ்டேட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். உங்க புக்கை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து இந்த மாதிரி எர்த்த போட்டு கிரஸ்ட், மேண்டில், லிக்விட் அவுட்டர் கோர், சாலிடு இன்னர் கோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல நடுவுல பாத்தீங்கன்னா அந்த இன்னர் கோர் இருக்கும். அடுத்தது ஸோ இது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி சேஃபா போட்டிருப்பாங்க. உங்க புக்ல எல்லாமே இருக்கு. அதுல நீங்க பார்க்கலாம். சாலிட் இன்னர் கோரை விட்டுருங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய லிக்விட் அவுட்டர் கோரை பாருங்க. அங்கதான் அயான் அண்ட் நிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு மோல்டன் ஸ்டேட்ல அப்படி சுழண்டுகிட்டே இருக்கு. இதனால உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் தான் பூமிய ஒரு பெரிய காந்தமா மாத்துது. ஸோ மோல்டன், நான் என்ன சொன்னேன்? மோல்டன், அயான் அண்ட் நிக்கல் இதெல்லாம் சேர்ந்துதான் கரண்ட உருவாக்குது. ஸோ கரண்ட் இருந்தாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பெரிய காந்தமா மாத்துது பூமியை. சரிங்களா? ரைட். இப்போ 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் டெக்லைனேஷன். ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு சின்னதா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க 12th இப்ப இருக்க சிலபஸ்ல அது டீட்டெயிலா உண்டு. மேபி சிலபஸ் மாத்தும் போது இருக்குன்னு தெரியல. பட் நீங்க இந்த ஒரு நோட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான 3 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் டெக்லைனேஷன். சரியா? நாம பார்க்கக்கூடிய எர்த்து, அப்புறம் காந்தம் மேக்னெட் காட்டக்கூடிய எர்த்து, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் டெக்லைனேஷன். ஓகேவா? இந்த இதுக்கும் உண்டான அந்த ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கா, அதுதான் டெக்லைனேஷன். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நான் வந்து ஹிண்ட் மாதிரியே நான் எழுதி போட்டிருந்தேன். ஜியோகிராபிக் நார்த்து, அப்புறம் மேக்னெட்டிக் நார்த்து, இப்படிங்கிற ஹிண்ட் மட்டும் எழுதிக்கிறேன். இதுக்கு உண்டான அந்த டிஃபரன்ஸ், இதுக்கு உண்டான ஆங்கிள் தான் டெக்லைனேஷன். சரியா? ஏன்னா படத்துல நீங்க பாருங்க, ஒரு எர்த்து, நான் இந்த படத்தை இப்ப அழிச்சிருந்தேன். ஒரு எர்த்து இருக்குன்னா நீங்க மேக்னெட் இப்படி வைக்கிறீங்க. இப்படி வைக்கும் போது இது சவுத் போல், இது நார்த் போல் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க ஒரு லைன் போட்டிருப்பாங்க. லைன் போடும் போது இது வந்து நார்த்து மேக்னெட்டிக் போல், அடுத்தானே இது வந்து சவுத்து மேக்னெட்டிக் போல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் உண்மையான எர்த்து மேக்னெட்டிக் எர்த்தோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த சைடு போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. கரெக்டா? இதுதான் சவுத்து ஜாக்கிரீப் போல், இது நார்த்து ஜாக்கிரீப் போல். சவுத்து மேக்னெட்டிக் போல், ஆனா அது பக்கத்துல நார்த்து. இது பாருங்க நார்த் மேக்னெட்டிக் போல், ஆனா அது பக்கத்துல சவுத் ஜாக்கிரீப் போல். சரியா? இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் அந்த படத்தை அழிச்சிருக்கேன், ஏன்னா நோட்ஸ் எழுதணும். சரியா? ஸோ நாம பார்க்கக்கூடிய அந்த ஜாகிரபி வடதுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அந்த காந்தத்தோடைய நார்த்து, அது வடமுனை, இரண்டுக்கு நடுவில் இருக்கிறதா ஆங்கிள் தான் டெக்லினேஷன். ஓகேவா? அது மாதிரி மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன்.
டிப்பு. காந்த ஊசி, அதாவது மேக்னெட்டிக் நீடில் நீங்க ஹரிசண்டலா வச்சீங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் இருக்கும். அதாவது பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை நோக்கி அது சாயிற ஆங்கிள் தான் டிப்பு. சரியா? டிப்பு அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன், நோட்ஸ் மாதிரி தான். அடுத்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். பிஹெச் அப்படிம்பாங்க. ஸ்மால் ஹெச் போடலாம் இல்லை கேபிட்டல் ஹெச் போடலாம், தப்பு இல்லை. பூமியோடைய மொத்த காந்த பலத்தை, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட நாம ரெண்டா பிரிப்போம். ஒன்னு வந்து ஹரிசாண்டல், இன்னொன்னு வந்து வெர்டிகல் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். சரிங்களா? ஹரிசாண்டல் காம்பனண்ட் ரொம்ப, அதான் நம்ம வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் காம்பஸோட நீடில் வேலை செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஹரிசாண்டல் காம்பனண்ட் நம்ம முக்கியமான ஒரு இதா எடுப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் போல்ஸ்ல டிப்பு வந்து 90 இருக்கும். ஆனா ஈக்குவேட்டர்ல 0 இருக்கும். சரியா? டிப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எப்படி டைரக்ஷனை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எர்த் ஹாஸ் அசியூம்டு ஆர் இமேஜின்டு பை த சயின்டிஸ்ட் அஸ் எ ஹியூஜ் மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்னெட்டிக் டைபோல்னா 2 போல் இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல நம்ம பார்க்கக்கூடியது அந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸ்னா என்ன, இன்டர்செக்ட்ஸ் geographic north pole at a point called the north geographic geomagnetic pole or northern magnetic pole அப்படின்னு சொல்லிப்பாங்க. அடுத்த it intersect the geographic south pole at a point called south geomagnetic pole or southern magnetic pole அப்படிங்கறலாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் உங்க புக்ல கொடுத்ததை நீங்க வந்து ரீட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம், அதாவது யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பார்ப்போம். ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? மேக்னெட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு ஒரு லிஸ்ட் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் யூஸ். இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ரொம்ப பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல, இண்டஸ்ட்ரியில இரும்பு பொருட்களை, அதாவது இந்த மாதிரி அயன் கரஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பொருட்களெல்லாம் லிஃப்ட் பண்ணணும்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, மெடிக்கல் ஃபீல்டு. மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப முக்கியமானது எம்ஆர்ஐ ஸ்கேன். நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உதவுது. சரிங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது டிரான்ஸ்போர்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம். மேக்னெட்டிக் ஃபீல்டும் மெடிக்கல் ஃபீல்டும் இம்பார்ட்டன்ட் தான். இது டிரான்ஸ்போர்ட்னா நம்மளுக்கு அந்த ஒரு காலத்துல எப்படி நம்ம டிராவல் பண்ணோம், பட் இந்த மேக்னெட்னால எப்படி டிராவல் பண்றோம் அப்படிங்கறது ஒரு பெரிய வித்தியாசம். அதுதானே இப்ப ஜப்பான்ல இருக்கக்கூடிய மேக்லவ் ட்ரெயின் இருக்குல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்லவ் ட்ரெயின் பத்தி. தண்டவாளத்தை தொடாமலே மேக்னெட்டிக் லீவியேஷன் அப்படிங்கிற மூலமா காத்துல அப்படியே மிதந்து போவோம். ஏன் இப்படின்னா அது ரொம்ப வேகமா போகும். ஏன்னா கீழே இருக்கும்போது தண்டவாளத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு பிளஸ் நிறைய இதெல்லாம் இது இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அதனால மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிற அந்த இது மூலமா அதை வந்து பண்றாங்க. ஓகேவா? அடுத்து டெய்லி கேஜெட்ஸ். டெய்லி கேஜெட்ஸ் நம்ம வீட்டு ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ஹார்ட் டிஸ்க்,
வேற எங்க இருக்குன்னா கிரெடிட் கார்டுல, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை நீங்க பார்த்துருப்பீங்க டெபிட் கார்டுலாம். அதுதானே மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப். இது எல்லா இடத்துலயும் காந்தம் இருக்கு, மேக்னெட் இருக்கு. கிளியரா? ஓகேவா? ரைட். ஸோ 5வது நேவிகேஷன். நேவிகேஷன் பல 100 வருஷமா செயலர்ஸ், மாலுமிகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ஷனை, மாலுமிகள் கடல்ல போவாங்களே, அவங்க எல்லாம் டைரக்ஷனை பார்க்கறதுக்கு மேக்னெட்டிக் காம்பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுல வந்து வழி தெரியணும்ல, சவுத்தை நோக்கி போகணும், நார்த்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து இதுல மேக்னெட்டோடைய யூசஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு நாம பூமியோடைய அந்த மேக்னட்டிசம், எர்த்தோட மேக்னட்டிசம் அண்ட் ஒரு மேக்னெட்ல என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பூமி ஒரு மேக்னெட்டா இருக்கிறதுனால தான் நாம பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதே போல காந்தம்ங்கிற ஒரு சின்ன விஷயம், மடிக்கணினி, அதாவது லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்களா, லேப்டாப், மடிக்கணினில இருந்து அதிவேக ட்ரெயின் வரைக்கும் போகுது. அதுதானே அதோட யூசஸ் அப்படி ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. ஸோ இதனால உலகத்தையே இது வந்து மாத்தி அமைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் இந்த யூனிட்ல உள்ளது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல சில ஒன் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் வந்து என்னுடைய ஸ்க்ரீனை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். நம்ம இது வரைக்கும் படிச்சது எல்லாமே சேர்த்து ஒவ்வொன்றையா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். இதுல நீங்க பாக்குறீங்க ஒரு எர்த் இருக்கு, மேக்னெட் இருக்கு. அப்படிதானே? ஆக்சுவலி இந்த மேக்னெட் வந்து நம்ம ரியல் லைஃப்ல கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும் நம்ம பார்க்கும் போது. பட் நம்ம புரிய கண்டி இப்படி வச்சிருக்கோம். ஓகே. இதுல நம்ம ஒவ்வொன்றையா வந்து அலைன் பண்ணோம். நார்த் போல் எங்க இருக்கு, சவுத் போல் எங்க இருக்கு, இன்னர் கோர், சவுத் போல், லைன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்கு அப்படின்றது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் சவுத் போல் இப்போ ரெட் கலர்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து சவுத் போல்ல எடுப்போம். அப்படிதானே? ஸோ சவுத் போல்ல எடுத்து பார்ப்போம். ஓகேவா? ப்ளூ கலர்ல இருக்கிறத நார்த் போல் அப்படின்னு எடுத்துப்போம். சில இடத்துல உங்களுக்கு ரெட் கலர் வந்து நார்த் போல் அப்படின்னு இருக்கும், அதனால அது தப்பு இல்லை. ஆனா 2 போல்ல நம்ம மாத்தி மாத்தி எடுக்கலாம். கலர் முக்கியம் இல்லை, 2 போல நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை சுத்தி இருக்கக்கூடியதான் லைன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை நம்ம இங்க போடலாம், அது போடலாம். இது போக சென்டர்ல இருக்கு த இன்னர் கோர் ஆஃப் எர்த் ஆக்ட்ஸ் லைக் ஏ மேக்னெட், இதை நம்ம சொன்னோம். அதுதானே உள்ள இருக்கிற அந்த மோல்டன் அயான் நிக்கல், அதுதான் காரணம் சொன்னோம். ஸோ இதை நம்ம போடலாம். ஆன்சர் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் கரெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் போலாம். இது வரைக்கும் படிச்சது எல்லாமே இதை நீங்க ஞாபகம் வைக்க போறீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு இருக்கு. இதுல வந்து ஒரு மேக்னெட் வந்து இருக்கு. ஒரு மேக்னெட் இருக்கு, சவுத் போல் நார்த் போல் அப்படிங்கிற இருக்கு. அடுத்தானே இது நீங்க இங்க பாக்குறீங்க. ஓகே. இதை சுத்தி என்ன இருக்கு? ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு. அடுத்தானே? ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்க, நான் ஓனையா வந்து இது பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்
இந்த இடத்துல இந்த இதுல காம்பஸ் தெரியுது உங்களுக்கு அப்படிதானே? நார்த் டு சவுத் போறாங்க அப்படின்னா அது தூக்கிட்டு போகும்போது அப்படியே ஒரு அப்படியே மாறுது, ரொட்டேஷன் மாறுது பாருங்க. சரியா? ஓகே ரைட். ஸோ இதுதான் காம்பஸ் நீடில். நம்ம ஃபர்ஸ்ட் அதே போட்டலாம். காம்பஸ் நீடில் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுதான் காம்பஸ் நீடில். போட்டலாம். இப்போ அடுத்து இந்த ஆரோ மார்க் காமிச்சிருக்காங்க. இந்த ஆரோ மார்க் நார்த் டு சவுத் போகுது. இந்த இது வந்து ஒரு டைரக்ஷனை நோட் பண்றது அப்படிதானே? த டைரக்ஷன் ஆஃப் த ஆரோ இதுல என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிதானே? தே கோ ஃப்ரம் நார்த் டு சவுத். அப்படி லைன் இருக்கா பாருங்க. The magnet, the direction of இந்த இருக்கு. The direction of arrows in the magnetic field line, so they go from north to south. ஸோ இது இங்க நம்ம போட்டலாமா? இதுவும் ஓகே. இப்ப நடுவுல ஒரு கேப் இருந்த மாதிரி இருக்கு. அதுல ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பவுமே மேக்னெட் பக்கத்துல மேக்னெட் அந்த பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். போக போக தான் கம்மியாகும். ஸோ இங்க பாருங்க, the magnetic strongest here as the magnetic field lines are more concentrated as they are close together. ஓரளவுக்கு இங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அதனால இந்த இடத்துல ஸ்ட்ராங்கரா இருக்கும். போக போக உங்களுக்கு தள்ளி தள்ளி போகும். அதனால இந்த லைனை நான் இங்க போடுறேன். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. அடுத்து இது சவுத் போல் நார்த் போல். அது நம்ம ஈஸியா இருக்கு, அதை நம்ம போடலாம். இது சவுத் போலு, நார்த் போல் எங்க இருக்கு? இது நார்த் போல். இதை போடலாம். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த சைடு இருக்கு. இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்க? The magnet is weakest here as the magnetic field lines are farthest apart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி வந்து என்னன்னா இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், போல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம வந்து இதை இங்க எடுத்து போட்டுக்கலாம், இங்க எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதுலயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நம்ம குறிப்பிட்ட இந்த இடத்துல பார்க்கும்போது இதை விட இது கம்மியா இருக்கும். அதனால நம்ம இப்படி யோசிக்கணும். சரிங்களா? எப்பவுமே போல்ஸ் அதிகமா இருக்கும். அவங்க போல்ஸ் பத்தி கேட்கலாம், நம்ம இந்த இடத்த சொல்லலாம். பட் போல்ஸ் சொன்னாங்கன்னா போல்ஸை மட்டும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா இடமும் உங்களுக்கு வந்து வீக்கரா தான் இருக்கும். அதனால நம்ம இதை வந்து வீக்கர்னே நம்ம போடலாம். ஸோ அதுக்கு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அந்த த மேக்னட் இஸ் வீக்கஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்க போடலாம். இப்பதான் கரெக்டா செட் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் எதுவும் சேஞ்ச் இருந்தாலும் மாற்றலாம். எஸ், எல்லாம் கரெக்ட் ஆயிடுது. ஓகேவா? ஓகே ரைட். இப்போ அடுத்து இன்னொன்று போகலாம். அடுத்தது போகலாம். இன்னொன்று ஷேர் பண்றேன். இந்த யூனிட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாயிரும் நினைக்கிறேன், நம்புறேன். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஷேர் ஆகுது. ஷேர் ஆகுது. எஸ், இப்போ ஷேர் ஆகுது. இப்போ இங்க வந்து நம்ம அடுத்து ஒரு 8 ஒன்வேர்டு இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற மெட்டீரியலை நீங்க வந்து பார்க்கணும். A material which experiences a force in the magnetic field, a permanent magnet, any metal, a dark color material. டார்க் கலர் மெட்டீரியல் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா எனி மெட்டலும் கிடையாது. பெர்மனன்ட் மேக்னெட் அப்படிங்கிறது சொல்லவும் முடியாது. ஏன்னா டெம்பரரி மேக்னெட்ஸ் இருக்கு, நேச்சுரல் மேக்னெட் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா ஏ மெட்டீரியல் விச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்ட். இது ஒன்று நம்ம கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த எண்ட்ஸ் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் கார்டு? அதாவது ஒரு மேக்னெட்டோடைய எண்டை பத்தி என்ன சொல்லுவோம்? இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாம் பார்க்கும்போது போல்ஸா, சார்ஜஸா, டாப் அண்ட் பாட்டமா, போல்ஸா? எஸ் கரெக்ட். நம்மளுக்கு வந்து போல்ஸ் அப்படிதான், அதுதான் ஈஸியா தெரியக்கூடியதுதான். போல்ஸ் போட்டுலாம். மூணாவது என்ன வருதுன்னு பார்ப்போம். இன் விச் டைரக்ஷன் டஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் அப்படின்னு. இது நல்ல ஒரு கொஸ்டின். எந்த டைரக்ஷனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சவுத் டு நார்த்தா, நார்த் டு சவுத்தா, டவுன்வர்ட்ஸா, அப்வர்ட்ஸா? இது சொல்றதுதான் நம்ம இப்ப கூட அனிமேஷன்ல அந்த இதுல பார்த்தோம். இன்னொரு ஒன்னுல பார்த்தோம். எஸ், இத வந்து கண்டிப்பா நார்த் டு சவுத் தான் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அதுதானே? ஸோ நார்த் டு சவுத் சொல்லலாமா? எஸ் கரெக்ட். ஃபோர்த் ஒன் போல என்ன வருது பார்ப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. A magnetic field can pass through paper. பேப்பர் வழியா போகுமா அப்படிங்க? யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ஒன்வேர்டு நல்ல ஒரு
கன்ஃபியூஷன் ஆகும். நிறைய பேர் நினைப்பாங்க பேப்பர் வழி எப்படி சார் போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நீங்க சின்ன வயசுல ஒரு கேம் விளாண்டுருப்பீங்க. அதாவது ஒரு பேப்பரை மேல வச்சு கீழே தான் மேக்னெட் வச்சிருப்பீங்க. மேல பாத்தீங்கன்னா அந்த இரும்பு தூள் போட்டிருப்பீங்க. இந்த மேக்னெட்டை கொண்டு வந்தோடனே அதுக்கு ஏத்தாப்புல அலைனும். அப்ப என்ன அர்த்தம்? பேப்பர் வழியே போகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த உன்னோட யோசிச்சு பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் வழியே போகுது சார், ஃபால்ஸ் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது வந்து என்னது? ட்ரூ. கண்டிப்பா போகும். எஸ், கரெக்ட். பாத்தீங்களா? ஓகே. அஞ்சாவது உன்னோட என்ன கேக்குறாங்க பார்ப்போம். when opposite poles of magnets are brought together they. ஓகே, அதாவது ஒரு மேக்னெட்டோட சவுத்தும் இன்னொரு மேக்னெட்டோட நார்த்தும் இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஆப்போசிட் போல்ஸை கொண்டு வராங்கன்னா எப்படி அட்ராக்ட் ஆகுமா, ரிப்பல் ஆகுமா, டூ நத்திங்கா, மூவ் பெருசா. இது நமக்கு தெரியும், அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்காங்க பார்ப்போம். 6th கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எர்த் பிஹேவ்ஸ் லைக் எ ஜாயிண்ட் மேக்னெட். எஸ், இப்பதான் நம்ம படிச்சோம் எர்த் மேக்னெட்ஸ்ல. ஸோ ட்ரூ அப்படின்னு போட்டலாம். ஓகேவா? ரைட். The Earth magnetic field protects us from UV radiation, climate change, charged particle, meteorites அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கிளைமேட் சேஞ்சுக்குலாம் அது காரணம் இருக்குமா அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. மெட்டரைட்ஸ், சார்ஜ் பார்ட்டிகல், யூவி ரேடியேஷன், சார்ஜ் பார்ட்டிகல். எஸ், எர்த் வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டால அஃபெக்ட் ஆகும். அதனால அதை நம்ம போட்டலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கேட்குறாங்க பார்ப்போம். What is the name of the part of the compass that moves around to show the magnetic field? ஓகே, ஒரு காம்பஸோடைய அந்த ஒரு பார்ட், அதோட நேம் என்ன கேட்குறாங்க. தட் மூவ்ஸ் அரௌண்ட் டு ஷோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா அந்த இதை வச்சு நம்ம கேட்பீங்க. அதுக்கு பேர் என்ன பேர் கேட்குறாங்க. நீடில், பாயிண்டர், மேக்னெட், த சவுத் போல். காம்பஸ்ல இருக்குது நீடில் தான். ஸோ நீடில் நம்ம கிளிக் பண்ணிடலாமா? எஸ், எல்லாமே ஆன்சர் கரெக்ட். ஓகே, 8 ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்தலாம். ஒரு நிமிஷம், நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதில் பாருங்க, நமக்கு வந்து ஒரு 4 ஒன்னோடு பார்க்கலாம். ஓகே, ஒரு 4 ஒன்னோடு பார்க்கலாம். A magnet can attract which of the following material? Copper, brass, iron, wood. மேக்னெட் கண்டிப்பா எதை அட்ராக்ட் பண்ணும்? காப்பரை பண்ணுமா, பிராஸ் பண்ணுமா, wood பண்ணுமா? அயான். ஓகேவா? கரெக்ட். எஸ், கரெக்ட். ரெண்டாவது ஒன்னோட என்ன ஒரு பார்க்கலாம். Substances that are not attracted by magnets are called. மேக்னெட்டால அட்ராக்ட் பண்ணாத சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பேரு? மேக்னெட்டிக்கா, ரிப்பல்சிவா, நான் மேக்னெட்டிக்கா, ஆர்டிஃபிஷியலா? மேக்னெட்டிக்னால அட்ராக்ட் பண்ணாத பொருள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அட்ராக்ட்னா நான் மேக்னெட்டிக், அட்ராக்ட்னா மேக்னெட்டிக். அப்படி போடுமா? இது நம்ம போட்டலாம். ஓகே, மூணாவது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்? நிக்கல், பிராஸ், வுட், பிளாஸ்டிக். மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா நிக்கல். அதுதானே? அது போட்டலாம். எஸ், நிக்கல் போட்டலாம். ஃபோர்த் ஒன்னோட என்ன வருது? மேக்னடைட் இஸ் அப்படிங்க இருக்காங்க. மேக்னடைட்னா என்ன? ஒரு மேன்மேன் மேக்னட்டா, அண்ட் அலாயா, அண்ட் ஓர் ஆஃப் அயனா, ஏ டைப் ஆஃப் செராமிக். அப்படின்னா மேக்னடைட்ங்கிறது இயற்கையில இருக்கக்கூடிய அந்த அயானுடைய ஓர். அப்படிதானே? ஏன்னா அது மேன்மேன் மேக்னட்ல கிடையாது. இதை நம்ம வந்து போட்டலாமா? ஓகே, போட்டலாமா? எஸ். ஸோ 4 ஒன்னோடு போதும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். The magnets that occur naturally are called. இயற்கையாவே கிடைக்கக்கூடிய மேக்னெட்ஸ்க்கு என்ன பேரு? ஆர்டிபிஷியல் மேக்னெட், நேச்சுரல் மேக்னெட், சிந்தட்டிக் மேக்னெட், டெம்பரரி மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட் போட்டலாம். நேச்சுரலி கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒன்னோட கரெக்டா படிச்சிடும். ஆன்சர் போடும் போது ஜஸ்ட் ஏக்கு பதில பிஓ, பிக்கு பதில சி அப்படி போட்டுருவோம். அதுதான் நம்ம கரெக்டா பார்க்கணும். அதனால நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் இழப்பாங்க. ஆன்சர் நல்லா தெரியும் சார், ஆனா எழுதும் போது டக்குன்னு ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆயிட்டு அப்படிம்பாங்க. அதுதான் காரணம். டக்குன்னு நமக்கு என்ன வேற எங்கேயும் போயிடும். நம்ம இன்னொரு ஒன்னோட பார்ப்போம். அதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னோட நம்ம மார்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆர்டிபிஷியல் மேக்னெட்? இதுல எது ஆர்டிபிஷியல் மேக்னெட் கிடையாதுன்னு சொல்றாங்க. பார் மேக்னெட், ஹார்ஸ் ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட், மேக்னடைட். இந்த ஏபிசி மூணுமே தயாரிப்பாங்க பார் மேக்னெட். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஷேப் அப்படிதானே? ஹார்ஸ் மேக்னெட், ரிங் மேக்னெட் தேவையான ஷேப்ல, தேவையான வலிமையில, தேவையான ஸ்ட்ரென்த்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு தெரியும்.
மேக்னைட் தான் அது வந்து இயற்கையாவே கிடைக்கக்கூடியது. ஸோ அதுதான் கிடையாது. ஸோ நாட் அண்ட் ஆர்டிஃபிஷியல்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மேக்னைட்டா சொல்லலாம். ஓகேவா? ரைட். வேற என்ன இருக்கு இந்த இதுல? The property of attracting ion is known as. ஓகே, அயானா அட்ராக்ட் பண்ற இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன பேரு? ஃபிரிக்ஷன், மேக்னடிசம், ரிப்பல்ஷன், கண்டினியூட்டி. மேக்னடிசம் போட்டுறாமா? ஓகே. Yeah, magnetic force is maximum at சூப்பர் கொஸ்டின். மேக்னடிக் ஃபோர்ஸ் எங்க மேக்சிமமா இருக்கும் அப்படிங்காங்க. சென்டர்ல, மிட் பாயிண்ட்ல, என்டையர் சர்ஃபேஸ்ல, போல்ஸ்ல மேக்னடிக் ஃபோர்ஸ். நீங்க இதை புரிஞ்சதுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பொருளை கொண்டு போறீங்கன்னா எங்க நல்லா அட்ராக்ட் ஆகும்? சென்டர்லயா, மிட் பாயிண்ட்லயா, போல்ஸ்லயா, என்டையர் சர்ஃபேஸ்ல? போல்ஸ்ல. அங்கதான் அதிகமா இருக்கும். அதுதான் இப்போ ஒரு இதுல பார்த்தோம். அதுதான் ஓகே. The region around the magnet where force can be felt is called. அதாவது மேக்னெட்டை சுத்தி ஒரு ரீஜன் இருக்கு. அதுலதான் நீங்க இன்னொரு மேக்னெட்டையோ இல்ல ஒரு மெட்டீரியல் கொண்டு வர மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொண்டு வரும்போது ஒரு ஃபோர்ஸை ஃபெல் பண்ணுவீங்க. அது அந்த ஃபோர்ஸ் என்ன பேர்? என்ன ஃபோர்ஸ், என்ன பேர் தான் கேட்கறாங்க. வேர் ஃபோர்ஸ் கேன் பி ஃபெல்ட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ரீஜனை பத்தி கேட்கறாங்க. அது பேர் என்ன ரீஜன்? மேக்னெட்டிக் ஏரியா, மேக்னெட்டிக் ஜோன், மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் ஒன்னே ஒன்று 10ஓட முடிச்சலாம். லைக் போல்ஸ் ஆஃப் மேக்னெட், சவுத் சவுத், நார்த் நார்த், ரிப்பல். அவ்வளோ. ஓகேவா? இது வரைக்கும் போகும். ஸோ இந்த யூனிட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த யூனிட்ல உள்ள டாபிக்ல நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம புது யூனிட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் நிறைவேற்றத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.